நம்ம எல்லாருமே ஜாவா சுந்தரேசன் மாதிரி க்ரோ ஆகணும்னு நினச்சிருப்போம். அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும், ஒரு நல்ல ஜாவா டெவலப்பர் ஆக என்னென்ன ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணணும், அதுக்கான ரோட் மேப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய்டா. வணக்கம் சுந்தரேசன் சார். புதுசா ஒரு கார் வாங்கியிருக்கேன்டா. இந்த பக்கமா வந்தேன், அதான் உன்னை பார்த்து ஸ்வீட் கொடுக்கலான்னு. போடுங்க சார். தேங்க்ஸ் சார். வெரி குட் வெரி குட். கலக்குங்க சார் கலக்குங்க. பாய்டா. ஹே, he is my poor old friend. Yeah. ஸோ இந்த வீடியோக்கான அஜெண்டா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏன் ஒரு ஜாவா டெவலப்பர் ஆகணும், ஸோ ஏன் நம்ம அதுக்கான ஸ்கில்ஸ் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த 2025லையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஜாவா தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸாகவே ஸோ ஜாவா அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஹை டிமாண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்துகிட்ருக்கு. ஜாப் டிமாண்டும் இதுக்கு அதிகமாகவே இருக்குது. இப்போது ஆல்மோஸ்ட் எவ்ரி இண்டஸ்ட்ரி, ஃபினான்ஸ், ஹெல்த் கேர், இ-காமர்ஸ், ஐடி, ஸோ எது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலுமே ஸோ தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷருக்குமே இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ்க்குமே இருக்கு. ஸோ ஜாவா அப்படிங்கிறது ஒரு மோஸ்ட் பேக் அண்ட் பவர் ஹவுஸாவே நமக்கு இருக்கு. Power house. காக்கா இத பாரு, இந்த கப்பல்ல போட்டு கவர்மெண்ட் போலீஸ் எல்லாம் அவனுடையதா இருக்கலாம். ஆனா இந்த துணி போட்ட கூலிங்க ஏ ஆளுங்க. இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன்ஸ், ஏதாவது பேமெண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், ஸோ என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஜாவா வந்து ஸ்டேபிளாகவும் செக்யூராகவும் இருக்கிறதுனால ஜாவா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அண்டு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன், ஸோ என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ்னு வரும்போது ஸ்ப்ரிங் பூட் இல்லை ஆண்ட்ராய்டு ஆப் வந்து நம்ம டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பிக் டேட்டாக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் ஹடூப், இந்த மாதிரி இடத்துலையுமே நம்ம ஜாவா வந்து வைடாக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜாவாக்கான ஜாப் ஸ்கோப்பும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்லேயும் சரி ஃப்யூச்சர்லையும் சரி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 2025ல் நம்ம எல்லாருமே ஜாவா எடுத்து லேர்ன் பண்ணலாம். ஸோ ப்ரோக்ராமிங் ஃபவுண்டேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாவா லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். லைக் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ், வேரியபிள்ஸ், லூப், கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி பேசிக் நம்ம ஜாவா சின்டாக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஊப்ஸ் கான்செப்டாக இருக்கட்டும். ஸோ கிளாஸ், ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இந்த மாதிரியான ஊப்ஸ் கான்செப்ட்லையுமே நம்ம நல்ல சின்டாக்ஸ் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜடாக இருக்கணும். தென் கோர் ஜாவா. ஸோ கோர் ஜாவா அப்படின்னு வரும்போது கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடிய லிஸ்ட்டு, செட்டு, ஹேஷ் மேப், ஸோ இந்த மாதிரி இருக்கும். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், மல்டி த்ரெட்டிங், ஸோ ஜென்ரிக் கான்செப்ட்ஸ், இந்த மாதிரியான கோர் கான்செப்ட்ஸுமே நம்ம ஓரளவுக்கு நல்லா லேர்ன் பண்ணுறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அட்வான்ஸ்டு ஜாவா. ஸோ இந்த அட்வான்ஸ்ட் ஜாவா இதில் என்னென்ன நமக்கு கவர் ஆகும் அப்படின்னா சர்வ்லெட், ஜேஎஸ்பி, ஜேடிபிசி, ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாமே நமக்கு கிளைண்ட் டு சர்வர் கனெக்ட் பண்ணுற கான்செப்ட்ஸ் எல்லாமே இந்த அட்வான்ஸ் ஜாவாவில் கனெக்ட் ஆகும். இதுவுமே நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது அவசியம். அடுத்தது டேட்டா பேசஸ். ஸோ டேட்டா பேசஸ் அப்படின்னு வரும்போது ஸோ நீங்கள் ஒரு லாங்குவேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரெட் ஆப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், ஸோ இதில் நீங்கள் நல்ல ப்ரொஃபிஷியன்சியாக இருக்கணும். ஸோ வெப் டெவலப்மெண்ட் இது வந்து ஆப்ஷனல் தான், பட் மேண்டட்ரியும் கூட. ஸோ வெப் டெவலப்மெண்ட் நம்ம பேசிக்ஸ் பார்க்கும்போது ஸோ HTML, CSS, பூட்ஸ்ட்ராப், ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் பார்ட்லேயாவது நமக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் நாலேஜும் கொஞ்சம் நமக்கு அதில் ஸ்கில்ஸும் இருக்குது அப்படின்னா ஸோ ஆடட் ஒரு வேல்யூவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டூல்ஸ் அண்ட் வெர்ஷன் கண்ட்ரோல். ஸோ டூல்ஸ் அண்ட் வெர்ஷன் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம ஏதாச்சும் ஒரு டூல் யூஸ் பண்ணியிருப்போம். லைக் வந்து எக்லிப்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்டெலிஜேவாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஐடிஇ நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும். அதுக்கப்புறம் வெர்ஷன் கண்ட்ரோல், ஸோ கிட்டப், ஸோ டாட்டாய்ஸ், இந்த மாதிரி வந்து ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற பேசிக் கமெண்ட்ஸுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுறதுக்கும் ஷோ பண்ணுறதுக்கும் மட்டும் இல்லாமல் ஒரு டீம் ஒர்க் கூட, ஒரு டீமோட ஒர்க் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே மேண்டட்ரியாக இருக்கும். ஸோ தென் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் லைப்ரரி. ஸோ நமக்கு ஒரு டவுட் இருக்கும், ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, லைப்ரரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ லைப்ரரின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து நம்ம ஒரு டூல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம தான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுவோம். இதுதான் வந்து லைப்ரரி. இப்போ இதே ஃப்ரேம் ஒர்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட், அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஸ்கெலிட்டன் அப்படின்னும் போது ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணுறது தான் நமக்கு ஸ்கெலிட்டன். ஸோ நம்ம பாடியோட ஸ்கெலிட்டன் நமக்கு எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குதோ அதே மாதிரி தான் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது ஒரு ஸ்கெலிட்டன் அப்படின்னா. ஸோ நம்ம வந்து ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அதுதான் கொடுக்குது. ஸோ அதுதான் நம்ம என்ன
என்ன சொல்லுவோம்னா ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட் சொல்லலாம். ஏன்னா ஸ்ப்ரிங் பூட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜாவா யூஸ் பண்ணி ஒரு ஹைலி ஸ்கேலபிள் வெப் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா குயிக்காக வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ கம்பெனிஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் வந்து மோஸ்ட்லி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஸோ நம்ம இதை வச்சு கோட் பண்ணும்போது நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும். ஸோ பக்ஸ்மே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து டீபக் பண்ணி ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃப்ரேம் ஒர்க் அண்ட் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி உங்களால் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுதா, உங்களுக்கு அதில் பெஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்கா அப்படின்றது கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லைப்ரரி அப்படிங்கிறது நமக்கு ஒரு டூல் கொடுக்குற மாதிரி, ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது நமக்கு அது ஸ்ட்ரக்சர் கொடுக்குற மாதிரி. ஸோ இது லேர்ன் பண்ணுறது ரொம்பவே மேண்டட்ரியாக இருக்குது. தென் இதெல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது ஃபைனலாக வந்து ஜாப் ப்ரிப்பரேஷனுக்கு வந்துடுவோம். ஸோ ஜாப் ப்ரிப்பரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். ஸோ இது வந்து எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா எம்என்சிஸில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு மெயின் வந்து டாஸ்க்காகவே இருக்கும். ஸோ இது நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரொஃபிஷியன்ஸாக இருக்கீங்களோ ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இன்டர்வியூ கிராக் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கான கோடிங் பிளாட்ஃபார்ம், ஸோ லீட் கோடாக இருக்கட்டும், ஹேக்கர் ரேங்க், ஹேக்கர் எட், ஸோ கோட் ஷெஃப், இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் வந்து கோடிங்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, ஒரு நல்ல ரேங்கிங்கில் உங்களோட போர்ட்ஃபோலியோ இருக்குது அப்படின்னும் போது ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம்ஸுமே நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹேக்கத்தான் ஐடியாஸாக இருக்கட்டும், ஸோ அதுவுமே வந்து உங்களோட ரெஸ்யூம் அண்ட் லிங்க்டின்ல கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.